வணக்கம் நம்பர்களே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மோதியே இப்போ கருணாநிதி இருக்கும்போது மோத மாட்டார். பொதுவாக மேலேயும் கூட்டணி இருப்பாங்க. யார் சொன்னான்னு தெரில. ரொம்ப சொல்ல கடைசியில் மோடி பிரபலமாகிடுவார். இங்கே பாஜக அவ்வளோ சீட்டு வின் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்னென்னா இவங்க அதே ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். அதே திருப்பி நீட்டாக திருப்பி சொல்ல முடியாது. அது ஒரு பித்தலாட்டம். அது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தது. அது காங்கிரஸே வந்திருந்தாலுமே பண்ண முடியாது. காங்கிரஸ் இனிமேலாம் வர முடிஞ்சது ஒரு பேச்சு. அப்படி இனி எதை நீட்டை சொன்ன உதப்பானுங்க மக்கள். ஒரு தடவை முடிஞ்சு போச்சு. அப்போ திருப்பி சென்ட்ரலில் சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ என்னென்னா இவன் பூரா மாட்டிட்டேன். 13 அமைச்சர் இந்த 3-4 பேர் வரிசையாக பார்க்குற நீங்கள் பெரியசாமி கூட இங்கே வந்திருக்கு கோர்ட்டில். மெல்ல தான் இப்படியே ஜென்ரேட் ஆகும். அது முதல் உள்ளே போகிற ரிசைன் பண்ணுறேன்றது ஃபஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துருச்சு. அப்போ இவங்க வேண்டாதெல்லாம் கேஸை போட்டு கவர்னர் எதிர்ப்பு. நாளைக்கு இப்போ 3-4 மந்திரி இப்போ வெளில போகிறாங்க வச்சுங்க. அது 4 பேருக்கு பதவி பிரமாணம் பண்ணால் உடனே கவர்னர் கிடைப்பாரா? டெல்லி போய் உட்காந்துட்டு என்ன பண்ணீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டை இவர் கிழிச்சாங்களா கிழிக்கப்பட்டதா அதெல்லாம் தெரியும். இவர் நேராக அப்போ ஒரு கவர்னர்கிட்ட போனார்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின். அப்போ இப்போ மட்டும் போஸ்ட் மேனு இந்த மாதிரி ஆட்டுக்கு தாடி என்னவோ சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேணா அந்த மாதிரி ஆட்கள் ரவுடி கட்சி திமுகவில். ஸோ அது அவங்க எந்த அளவுக்கும் போயிடுவாங்க இன்னும் பாஜக. அது நல்லா தெரியுது. இவர் உட்காந்து பையன் கையில் முதல்வர் கொடுத்துலாம் நினச்சாரு. அதெல்லாம் நடக்காது. அந்த அளவுக்கு குதிச்சு கிடக்கிற மக்கள். இப்போ இதில் அண்ணாமலை சொன்னதை ஞாபகம் வருது. அறிவாலய செங்கலை உருவேன்னு சொன்னார். அதை கூட கிண்டல் பண்ணாங்க. அடையார் பிரிட்ஜு அங்கேவா உதயநிதி கூட சொன்னாங்க. நான் உங்கள் வீட்டுக்கிட்டே முன்னாடியே ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன் பார்க்குறேன் கூட கேட்டேன். அண்ணாமலை சவால் விட்டு இனி அதுதான் நடக்குது. அண்ணாமலை சொல்லிட்டார். இன்னும் ஒன்றா அண்ணாமலை இல்லை இப்போது மாறிக்கு தலைமை மாறிக்கு ரைட். ஆனால் இங்கே தான் இருக்க போகிறாரு. சொன்னது போகிற இனி நடக்க போகுது. இடி மூலிமா அமலாக்கர் மூலிமா. அது ஒரு எம்பிகள் மட்டும் இல்லை 13 மந்திரிங்கிறாங்க. அது வரிசையாக பட்டியல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ ஈடி கையில் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கோவம்னா ஊழலை கண்டபடி பண்ணிவிட்டு அதை விசாரிக்க தடை போட்டு இங்கேயும் அங்கேயும் போட்டு விசாரிக்கலாம்னு சொன்னதுனால இன்னும் விகாரசம் இறங்கிடுவாங்க அமலாக்கத்துறை. டாஸ்மாக் ஃபஸ்ட்டு, அப்புறம் கனிம வளம் தெரிய ஏற்கனவே துரைமுறை. அது செங்கல் அப்படியே எல்லாம் காலி பண்ணுறது தான் கூடாரத்தையே. அது இனி நடக்கத்தான் போகுது. அறிவாலய செங்கல் ஒருவர்னா அதுதான். ஸோ திமுக அற்ற ஃபெயிலியர் கவர்மெண்ட் உண்மையிலே காலியாக வேண்டிய கட்சி உட்பட அதுதான். நன்றி.